நேற்றைய தினம் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக இவருடைய சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சாங்ஸ் எவ்வளோ டீப் மீனிங்கோடு எவ்வளோ சோல்ஸ் அதை டச் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்களும் அதை அனுபவப்பட்டிருப்பீங்க. அதற்கான முழு மகிமை கர்த்தருக்கே உண்டாகட்டும். இப்பொழுது இவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கின் காரணமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் மக்கள் ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டியோடு ஒரு வெறுப்போடு விவாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த விவாதங்கள்லாம் பொய்யா? இப்போது இந்த விவாதம் பொய்யா உண்மையான்றதில் ரெண்டாவது பட்சம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மனுஷனையுமே நியாயம் தீர்க்கிறதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. நியாயம் செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. இவருடைய பேச்சுகளில் ஒரு சில வார்த்தைகள் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பினும், இப்பொழுது அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் விசாரணை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அது உண்மையா பொய்யா என்பது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு நம்ம டைமை ஒதுக்காமல் அந்த டைமை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கும் கர்த்தருக்கும் உண்டான கனெக்ஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம அதை எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் நம்ம யோசிக்கிறது ரொம்ப நல்லது. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர் சமீபத்தில் சந்தித்து வந்துட்டு இருக்கிற போராட்டங்கள், அவருடைய ஃபினான்ஷியல் ரீதியாக அவருடைய பிரச்சனைகள், பர்ஸ்னலாக அவருடைய பிரச்சனைகள், எமோஷ்னலாக அவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க டாஸ்க்குன்னு நிறைய பிரச்சனைகளை அவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு அவருக்கு இன்னும் ஒரு பேரிடியாக விழுந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாதையின்படியே ஒருவரை ஒருவர், இவருன்னு கிடையாதுங்க, யாராக இருந்தாலும் அந்த ஆத்மா கர்த்தருக்கான ஒரு பாத்திரமாக அவங்க இருக்கணும். அவங்க மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஸோ அவர் இன்னுமாக நிறைய பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். நேற்றைக்கு இவருடைய வீடியோ நான் பார்க்கும்போது, அவருடைய முகத்தை பார்க்கும்போது அது ஏன்னு தெரியல, என்னையே அறியாமல் ஒரு பாரம் என்னை அப்படியே சூழ்ந்துச்சு. ஸோ அவருக்காக நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணணும். அந்த வீடியோ கூட நான் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் ஏதோ போடணும்னு ஒரு தோணல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் நான் அந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய ஃபேமிலிக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.